அனைவருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். எனது பெயர் கற்பகம். நான் என்னோட ஸ்கூலிங் வந்து ஸ்ரீ மீனாட்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரைக்குடி என்ற ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு பிறகு பிஇ சிவில் இன்ஜினியரிங்கை அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேட் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாமை ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமில் 96th ரேங்க் வாங்கி கிளியர் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து ஐஐடி மெட்ராஸில் சீட் கிடச்சிது. அங்கே எம்டெக் ஜியோடெக்னிக் இன்ஜினியரிங் பண்ணேன். அங்கே பெஸ்ட்டு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டையும் கோல்டு மெடலும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்டீவர் அவார்டுன்னு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அவார்டை வின் பண்ணேன். அங்கே போய் என்னுடைய மேற்படிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு 2010ஆம் ஆண்டு வந்து இந்த பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறேன். இந்த நிறுவனமானது காரைக்குடி கோட்டையூரை சேர்ந்த பாரிநகர் ஸ்ரீராம் நகர் என்ற பகுதியிலே இயங்குகிறது. இங்கே வந்து இயர்லி ஒரு 1500 சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயிற்சி பெறுவாங்க. அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சிலபஸும் ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம். இது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஆர்பி இந்த மாதிரி தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி அவங்கள வெற்றி பெற செய்கிறது தான் எங்களுடைய பணியானது. இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇன்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஏஇ ஸ்கொயர், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஃபீல்டு சர்வேயர், பிளானிங் அசிஸ்டன்ட், பாலிடெக்னிக் லெக்சரர் போன்ற பல போஸ்டிங்ஸ்க்கு எங்கள் அகாடமிலேருந்து போவாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து 2200 அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸையும் 2217 ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஃபீல்டு சர்வேயர், டாக்ஸ்மேன் போன்ற பணிகளுக்கும் 43 பாலிடெக்னிக் லெக்சரர்ஸையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இது வரைக்கும் 4519 இன்ஜினியர்ஸை கவர்மெண்ட்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் வந்து நீட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். எக்கனாமிக்கலி டவுன் ட்ராடனாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக 1 இயர் கோச்சிங் கொடுக்குறோம். இது லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயர் இதில் நாங்கள் கொடுத்த 1 இயர் கோச்சிங்கில் ஒரு 22 குழந்தைகள் வந்து நீட் எக்ஸாமில் தகுதிக்கு தேவையான மதிப்பெண்கள் பெற்று அந்த கட் ஆஃப் மார்க் மேலே எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்க போகுது. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மேலும் எங்கள் அகாடமியில் வந்து திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எல்லா கோர்சஸையுமே நாங்கள் வந்து ஒரு 5 ஆண்டு காலமாக ஃப்ரீயாக தான் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ப்ரொஃபஷன்னு வரும்போது எனக்கு ரோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. பேசிக்காக நான் வந்து ஒரு டீச்சர். ஐ ஹாவ் டு டேக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். தென் மற்ற அதர் ஸ்டேட்டில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது அதர் ஸ்டேட்டில் இதெல்லாம் எப்படி நடக்குது, அங்கே இருக்க கொஷின்ஸுடைய குவாலிட்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இப்போ நடந்த எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அட் த சேம் டைம் இங்கே எனக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய வெல்ஃபேரு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கணும். தென் அக்கௌண்ட்ஸு, டேக்ஸ் ஒர்க்கு, ப்ரொஃபஷனில் இவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் டேக் கேர் பண்ணுறேன். பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை வெல்ஃபேர் பார்க்கணும், கிட்ஸோட வெல்ஃபேர் பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இருந்த போதும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மெயினான சேலஞ்ச் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பர்சனலாக குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கன்னு சொல்லும்போது அதிகமான டைம் நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் ப்ரொஃபஷனில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். அகைன் கமிட்மெண்ட்டு டைம் தேவைப்படும். அப்போ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் எல்லா பெண்களாலையும் ஒரு விமன் என்டர்பிரனராக ஒரு சாதனையாளராக வர முடியும். ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம 2 துறையிலையும் பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷன்லையும் சரி எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம பர்சனல் லைஃபுக்காக கரியரை ஸ்பாயில் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொஃபஷனுக்காக பர்சனலாக காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தன்னம்பிக்கையோட சிஸ்டமேட்டிக் பிளானிங்கோட ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க் கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களில் லட்சியத்தை பின்தொடர்ந்து உழைத்தா டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் ப்ராப்பராக பண்ண முடிஞ்சால் எல்லாராலையும் இந்த நிலைமைக்கு வர முடியும். அதற்கு என்னுடைய இந்த நிலைமை வந்து இன்றைக்கி நான் நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.